ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் சங்கிகளினுடைய கலவர நோக்கம், அந்த கலவர பதட்டம் அப்படின்றது தற்போது வரை குறையாமல் இருக்கிறது. ஜி.ஆர். சுவாமிநாதனின் உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2 நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் மேல்முறையீடு செஞ்சாங்க. தமிழ்நாடு அரசினுடைய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து இன்றைக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள். இதையடுத்து இன்று மாலையே போய் திருப்பரங்குன்றம் தர்காவிற்கு அருகில் உள்ள அந்த தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று மீண்டும் ஒரு உத்தரவை ஜி.ஆர். சுவாமிநாதன் இன்றைக்கு பிறப்பித்தார். இந்த உத்தரவையும் அமல்படுத்த முடியாது. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ரத்து செய்த 144 உத்தரவு, அதற்கு எதிராக நாங்க மேல்முறையீடு செய்ய போறோம். கோயிலில் தீபம் ஏற்றுவதற்கு இன்றைக்கு ராம ரவிக்குமாரை சங் பரிவார் கும்பலை அனுமதிக்க முடியாது அப்படின்னு இன்றைக்கு காவல்துறை மறுத்து விட்டது. உச்ச நீதிமன்றத்திலும் தமிழ்நாடு அரசு ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த சூழலில் திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சித்த நயினார் நாகேந்திரன், ராஜா, அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட பாஜகவினர் இன்றைக்கு காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இது குறித்துதான் நம்ம இன்னைக்கு மூத்த வழக்கறிஞர் திரு வாஞ்சநாதன் அவர்கள்ட்ட பேச இருக்கிறோம். வாங்க பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், இன்னைக்கு நீதிமன்றத்துல நடந்தது என்ன? நீதிபதி ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் இவங்க கொடுத்த தீர்ப்பு சரியா? தமிழ்நாடு அரசினுடைய அந்த மேல்முறையீட்டு மனுவை அவர்கள் தள்ளுபடி செய்து விட்டார்கள். குறிப்பாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்னது சரிதான். குறிப்பா ஒன்றிய அரசினுடைய தொழில் பாதுகாப்பு படை, அந்த படையை CIESF படையை அனுப்பியது சரி அப்படின்னு அதற்கு ஒரு நியாய விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க கொடுத்த விளக்கம் என்ன? அது சரியா? அதாவது டிசம்பர் 1, 2, 3 தேதிகள், டிசம்பர் 1ல இருந்து இன்னைக்கு வரையிலான தேதிகள் மதுரை உயர்நீதிமன்ற வரலாற்றில் ஒரு கருப்பு நாளாகத்தான் கருதப்படும் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்படியான அரசியல் சட்ட விரோத உத்தரவுகள் ஒரு நள்ளிரவு கோர்ட்டு 12 மணிக்கு சொல்லி 12:30க்கு எடுக்கிறது, 2 மணிக்கு எடுக்கிறது, நீதிபதி சேம்பர்ல போய் சங் பரிவார அமைப்புகள் அரசுக்கே தெரியாம அங்க மென்ஷன் பண்ணி லிஸ்ட் திடீர்னு வர்றது, எப்போ கேஸ் மென்ஷன் பண்றாங்க, எப்ப நம்பர் ஆகுது, எப்ப வருது, சொன்ன உடனே 1 மணி நேரத்துல அதிகாரி வரணும். அவரு ஒரு எஸ்பிக்கு கலெக்டருக்கு வேலையே இருக்காதா? வரலைன்னா நான் உடனே நடவடிக்கை எடுப்பேன். நீ 5 மணிக்கு சொல்லுவேன், 6:05க்கு இன்னைக்கு ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் இந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அவங்க கையாண்டது பத்தி நான் கேட்கிறேன். அவங்க இந்த வழக்கை கேட்டாங்க, எல்லாரும் ஹியர் பண்ணாங்க, அதுல எல்லாம் பிரச்சனை கிடையாது. அதே சமயம் நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் ஏன் தர்காக்காரங்க கார்த்திகை தீபத்தை ஏத்துறதுக்கு அனுமதிச்சா என்ன அப்படின்ற கேள்வியை நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் முன் வச்சார். இது வருஷத்துக்கு ஒரு நாள் தானே பண்றாங்க, அது சுமூகமா பண்ண வேண்டியதானே அப்படின்னு. இதே வாதம் தான் சங் பரிவார அமைப்புகள் எல்லாரும் முன்வைக்கிறாங்க. முஸ்லீம்கள் இதை ஏன் ஒத்துக்கிட்டு போன என்ன, முஸ்லீம்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு நாள் அங்கே ஏத்திட்டு போறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே கருத்தை தான் நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்களும் முன்வைத்தார். ஜிஆர்எஸும் அங்க என்ன, நான் எதையும் இடிக்க சொல்லலையே, ஒரு தீபம் தானே ஏத்த சொல்றேன் அப்படின்னு உத்தரவுல போட்டிருக்கிறார். இப்ப இந்த பிரச்சனை ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனை போல ஒரு பிரச்சாரத்தை சங் பரிவார அமைப்புகள் செய்கிறார்கள். நீதிபதி அந்த கேள்வி எப்படி கேட்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இப்ப இது அடிப்படையில கோயில் நிர்வாகம் ஒரு மரபை பின்பற்றுகிறது. ஆகமப்படி கோயில் பழக்க வழக்கம்படி நாங்க கருவறைக்கு நேர் மேலே உள்ள இடத்துலதான் ஏத்துவோம்னு. இப்போ கோயில் மரபுகளை கடைபிடிக்க சொல்லி இந்து சமய அறநிலையத்துறை சொல்கிறது, அங்க உள்ள அர்ச்சகர்கள் சொல்றாங்க, ஸ்தானிகர்கள் சொல்றாங்க, தமிழ்நாடு அரசு சொல்லுது. சங் பரிவார அமைப்புகள், இந்து முன்னணி போன்ற அமைப்புகள், பிஜேபி போன்றவர்கள் கோயில் மரபை கடைபிடிக்காத, சங் பரிவார அமைப்புகளின் பொலிட்டிக்கல் அஜெண்டாவை, அரசியல் திட்டத்தை நிறைவேற்று என்று நீதிமன்றத்துக்கு போறாங்க. அதை நீதிமன்றமும் அனுமதிக்கிறது. இன்னைக்கு நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் அப்படி ஒரு கேள்வியை எழுப்பியது
எல்லாருக்கும் ஒரு கடுமையான வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இது முஸ்லீம் இந்து அப்படின்ற பிரச்சனையே கிடையாது. எந்த முஸ்லீமுக்கு எந்த இந்துக்கும் திருப்பரங்குன்றத்துல மதுரையில 2000 வருஷமா பிரச்சனை கிடையாது. யாருக்கு பிரச்சனை இருக்கு? ஒண்ணும் கிடையாது. இந்து முஸ்லீம் பிரச்சனையை அதை பார்க்கறது அடிப்படையில் தப்பு. சங் பரிவார அமைப்பை சேர்ந்த வெளியூர்ல இருந்து வந்த நபர்கள், நயினா நாகேந்திரன் எதுக்கு அங்க வராரு? ராமரவிக்குமார் எதுக்கு அங்க போறாரு? கோயில தானே சொல்லியிருக்கிறாங்க. போய் போலீஸ மண்டையை உடைச்சு தகராறு பண்ணி தொடர்ந்து ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. இப்ப ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா, அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவை நீதிபதிகள் கேள்வி கேட்கிற போது இதை புரிஞ்சுட்டு கேட்கிறாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு புரியல. இப்ப இது இஸ்லாமியர்கள் பிரச்சனை இல்லைன்றது முக்கியமானது. அவன் சரி ரைட்டு, இப்ப அவங்க கேட்கிற மாதிரி கொடுக்குறாங்கன்னு வைங்க. இனிமே இந்தியாவில் ஆர்எஸ்எஸ், பிஹெச்பி, பிஜேபி, சங் பரிவார அமைப்புகள் எல்லாமே எந்த மசூதி பிரச்சனையும் நாங்க எடுக்க மாட்டோம், இது மாதிரி தர்கா பிரச்சனையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களெல்லாம் பார்ட்டியா சேர்க்கட்டும். நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் அவங்களெல்லாம் பார்ட்டியா சேர்க்கட்டும். இத முஸ்லீம்கள் விட்டு கொடுக்க வேண்டியதானே, இல்ல அதை ஏத்துக்கிற வேண்டியதானே அப்படின்னு கேட்கிற நீதிபதி ஆர்எஸ்எஸ் கேட்க வேண்டியதானே, இதோட முடிஞ்சுக்கங்க. பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் இருக்குல்ல, 1947 ஆகஸ்ட் 15 என்ன இருந்துச்சோ அப்படிதான் செய்யணும் நீதிபதி கேட்க வேண்டியதானே. அது கேட்கல. இல்ல, ஆனா அயோத்திக்கு அடுத்து பாபர் மசூதிக்கு அடுத்து அவங்க ஞான் வாபி மசூதி, அதுக்கு சந்திரசூட் ஏற்கனவே இருந்த தலைமை நீதிபதி ஆய்வு செய்ய அனுமதி கொடுத்தாரு. ஆமா, அதை என்ன சொல்றாரு, அதாவது மசூதிய இத வழிபாட்டு தலங்களை மாத்துறதுக்கு அதிகாரம் கிடையாது, ஆய்வு பண்ணலாம், தோண்டலான்றாரு. இப்படி ஒரு தீர்ப்பை யாராவது சொல்ல முடியுமாங்க? அவர் தான் கடவுள் எனக்கு கனவுல சொன்னார், நான் தீர்ப்பு எழுதுன்னு சொன்ன நீதிபதி. அப்ப இப்படி நீதித்துறை இருக்கிற போது மக்களுக்கு நீதித்துறை மேல எப்படி நம்பிக்கை வரும்? இன்னைக்கு நடந்த விஷயம் இருக்குல்ல, இன்னைக்கு கேட்டு இன்னைக்கு 2 நீதிபதிகள் ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவு குறித்த விமர்சனத்தை நான் வைக்கிறேன். இந்த உத்தரவு என்பது முழுக்க முழுக்க அடிப்படையில் அரசியல் சட்ட விரோதமானது. எப்படி? அரசியல் சட்டத்துல செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்று சொல்லக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபிளுக்கு நேர் எதிரானது. குறிப்பா இந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் 1968 இதான் சிஎஸ்எஃப் ஆக்ட். இந்த ஆக்டின் படிதான் சிஎஸ்எஃப் போலீஸ் செயல்பட முடியும். இந்த ஆக்ட் கொண்டு வந்த நோக்கம் என்ன? கொண்டு வந்த நோக்கம் அரசு அலுவலகங்கள், அரசோட நிறுவனங்கள் இவைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவு தான் இவங்க சிஎஸ்எஃப் போலீஸ். அவங்க போலீஸ் கிடையாது, சிஎஸ்எஃப் குரூப். அவங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, கிரைம் இன்வெஸ்டிகேஷன், இது எதுவுமே அவங்க வேலை கிடையாது. அவர்கள் ட்ரைனிங்கே பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்ட ட்ரைனிங், அந்த வேலையை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. அப்படி பாதுகாப்புக்காக உயர் நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்த சிஎஸ்எஃப் போலீஸ நீதிமன்றம் தனது உத்தரவை அமல்படுத்துவதற்காக எப்படி அனுப்ப முடியுன்றதா நம்ம கேள்வி. அதுதான் இந்த இன்றைக்கு இத பத்தி 2 நீதிபதிகள் சொல்லிருக்கிறாங்களே, போலீஸ் தன்னுடைய கடமையை அரசு நிர்வாகம் செய்யாத பொழுது நீதிபதிகள் கட்டுப்பாட்டுல இருக்கிற இந்த சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அனுப்பி நாங்க அதை செய்யறது சரிதான் அப்படின்னு நியாயப்படுத்தி இருக்காங்களே. எந்த சட்டத்துல இருக்கு? எந்த சட்டத்துல இருக்கு? அப்படி செய்யலைன்னா இப்படி செய்யலான்றது எந்த சட்டத்துல இருக்குன்னு சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷன்ல பவர் இருக்கா? அது சிஏஎஸ்எஃப்க்கு ஒரு ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்ட் சொல்லியிருக்காங்களா எங்கேயாவது? அந்த ஆக்ட் படிதான் நடக்கணும். நான் என்ன கேட்கிறேன், ஒரு தாசில்தார் ஒரு உத்தரவு செயல்படுத்தல நீதிமன்றத்துல, ஒரு விஓ வச்சு அதை செயல்படுத்துவீங்களா? இல்ல ஒரு ஆசிரியரை வச்சு அவளை செயல்படுத்துவீங்களா? இல்ல ஒரு போலீஸை வச்சு செயல்படுத்துவீங்களா? ஒரு கலெக்டர் செயல எஸ்பியை வச்சு அதை செயல்படுத்துவீங்களா? இல்ல ஐஎஃப்எஸ் ஆபீசர் ஒருத்தர் செயல்படுத்துவீங்களா? ஃபாரஸ்ட் அதிகாரி செயல்படுத்துவீங்களா? அப்ப என்ன வேணாலும் செய்ய முடியாத கோர்ட்டு சட்டப்படி தானே செயல்பட முடியும். அப்ப சட்டத்துல என்ன சொல்லிருக்கு? சிஎஸ்எஃப் போலீஸுக்கு இதான். சரி, தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து ஒவ்வொரு ஜட்ஜுக்கும் 2 பேர் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ஒரு வழக்குல நீதிமன்ற உத்தரவை ஒரு மதுரை தல்லாவளம் ஸ்டேஷனுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க, அதை அமுல்படுத்தலன்னு வைங்க. இவர்கிட்ட இருக்க 2 பர்சனல் செக்யூரிட்டி அனுப்பி இதை அமுல்படுத்த அப்படின்னு சொல்ல முடியுமா? இது எப்படி இருக்குன்னா, நீதிமன்றத்துக்கு ஒருத்தர் வராரு, பேங்க்ல நான் 5 லட்ச ரூபா பணம் போட்டிருந்தேன், அந்த 5 லட்ச ரூபா பணத்தை எடுக்க சொல்லி கேட்டேன், பேங்க் என்னை எடுக்க சொல்லி தரமாட்டேன்ட்டாங்க, அதனால நீதிமன்ற உத்தரவு போடணும். நீதிமன்றம் உத்தரவு போடுது 5 லட்ச ரூபா பணத்தை கொடு அப்படின்னு.
5 லட்ச ரூபாய் பணத்தை பேங்க் கொடுக்கலன்னு கண்டெம்ட் வராங்க. கண்டெம்ட் வந்தா நீதிபதி என்ன சொல்றாரு, நீ என் போலீஸ் அனுப்புறேன், என் ஆபீஸ்ல இருந்து ஓஏவை அனுப்புறேன், நீயே போய் பெட்டிஷனர் கூட்டு போய் நீயே போய் பேங்கை திறந்து அந்த லாக்கர்ல இருந்து பணத்தை எடுத்துக்க அப்படின்னு உத்தரவு போட முடியுமா சொல்லுங்க? என் பாதுகாப்பு கால அனுப்புறேன், நீங்களே போய் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதான் இங்க நடந்திருக்கு. ராமரவிக்குமாரே போய் ஏத்தணும், அதுக்கு சிஐஎஸ்எஃப் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நீதிமன்றம் தனது வரம்பை மீறுகிற போதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. நீதிமன்றம் தனது எல்லையை மீறுது, ஜுடிஷியல் ஓவர் ரீச்சா மாறும் போது அந்த தீர்ப்புக்கு மதிப்பு இல்லாம போகுது. ஏற்கனவே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பையும் நீங்க இப்படிதான் விமர்சிச்சீங்க. இப்ப இன்னைக்கு ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் இரு நீதிபதிகள் தீர்ப்பையும் நீங்க இப்படிதான் விமர்சிக்கிறீங்க. இப்ப ரெண்டுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா இல்ல ஒரே விமர்சனம் தானா? அதாவது இந்த 2 நீதிபதிகளும் அவங்க போட்ட உத்தரவு, நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவை அப்படியே அவங்க ஏத்துக்கிட்டுறாங்க. ஏத்துக்கிட்டது எந்த சட்டப்படின்னு சொல்லணும்ல. அவங்க உத்தரவுல நீங்க படிச்சா சிங்கிள் ஜட்ஜி இப்படி ஆர்டர் போட்டிருக்காரு, அந்த ஆர்டர்ல கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதனால சிஎஸ்ஓ பண்ண சொல்லியிருக்காரு, அது ஒன்னும் அதையே அப்படியே செய்யலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் சொல்றேன், இந்த ஆக்ட் இருக்கு, ஒரு சட்டத்துல சிஎஸ்எஃப் போலீஸ்க்கான கடமை என்பது வரையறுக்கப்பட்டு இருக்கிறது. இதை எப்படி அவங்க மீறலாம், அதை மீற சொல்வதற்கு உயர் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்றத சொல்லணும்ல. அது எப்படி அதை அப்படியே சொல்லாம, 2வது சிஎஸ்எஃப் போலீஸ் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு சொல்லுங்க? தலைமை நீதிபதி கட்டுப்பாட்டுல இருக்கு. தலைமை நீதிபதி கட்டுப்பாட்டுல இருக்க ஒரு போர்ஸ ஒரு ஜட்ஜ் அதை பயன்படுத்த முடியுமா அவருடைய அனுமதி இல்லாம சொல்லுங்க? இது சாதாரண லாஜிக்கான கேள்விங்க. அப்படி பண்ண முடியாது. உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குல அதை சொல்லியிருக்கு. உச்ச நீதிமன்றம் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் பிரகாஷ் சந்த் என்ற வழக்குல 1998 1 SCC 1 அதுல 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, SC அகர்வால் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ் கீழே உள்ள ஜுடிஷியரிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவா சில உத்தரவு போடுறாரு. தலைமை நீதிபதி அப்ஜெக்ட் பண்றாரு. தலைமை நீதிபதி என்ன சொல்றாருன்னா, என்னோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ல நீங்க தலையிட முடியாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் கான்ஸ்டிடியூஷன் படி ஆர்டிகல் 229ல ஹைகோர்ட் ரூல்ஸ் படி தலைமை நீதிபதிக்கு தான் இருக்கு. நீங்க ஒவ்வொரு ஜட்ஜும் அதுல உத்தரவு போட முடியாது. எதுனா தலைமை நீதிபதி தான் சொல்லணும். அதுல ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, the CJ is the administrative head of the High Court. Individual judges cannot interfere in administrative function unless authorized by the CJ. Judicial authority does not permit judges to assume administrative or supervisory powers they are not vested in them. That are not vested in them அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தலைமை நீதிபதியோட அவரோட பிரெரோகேட்டிவ் தான் இந்த சிஎஸ்எஃப் போலீஸ் அவர் கீழே தான் செயல்படுது. அவரோட அனுமதி இல்லாம நீங்க ஒரு ஜுடிஷியல் ஆர்டர் போட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல இருக்க ஒரு விஷயத்தை நீங்க பயன்படுத்துறீங்க. சரி, நாளைக்கு வேற ஒரு உத்தரவு அமல்படுத்தல, ஒரு கார்பரேஷனோ வேற யாரோ ஒரு உத்தரவு அமல்படுத்தல, ஜுடிஷியல் ரெஜிஸ்டர் அனுப்பி அமல்படுத்த சொல்லுவீங்களா? ஹைகோர்ட் ஸ்டாஃப்ஸ் 10 பேர் போய் அவன் அமல்படுத்துங்க. ஒரு வீட்டை வெக்கேட் பண்ணி பொசிஷனை ஒப்படைக்க சொல்றாங்க, அதை செய்யல. ஹைகோர்ட்ல இருந்து ஸ்டாஃப் 10 பேர், இந்த கிரிமினல் செக்ஷன்ல இருந்து 10 பேர் போங்கப்பா, போய் பொருள்லாம் தூக்கி வெளியே போட்டு அதை வச்சிருக்கணும்னு சொல்லுவீங்களா? என்னது இல்ல அப்படின்னா அதுக்கு பொருள் அடியாள் அப்படின்னு தானே பொருள். கிட்டத்தட்ட சட்டத்துல இல்லாத ஒருத்தரை ஒரு வேலையை செய்ய சொல்றப்ப நாகரிகமா சொன்னா பவுன்சர். இப்பதான் நியூஸ் 18 டிபேட்ல ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் இதையே தான் சொன்னார். சிஎஸ்எஃப் அடியாள் கிடையாது, அடியாள் மாதிரி அவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற வார்த்தையை சொன்னார். இப்ப இன்னைக்கு நேரடியாக ஏற்கனவே ஒரு நீதிபதி நேற்றைய தினம் அவர்களை அப்படி பயன்படுத்துவது என்பது அது என்ன சொல்றது, அது ஏத்துக்கிறவே முடியாத ஒரு செயல். அதை இரு நீதிபதிகள் ஏத்துக்கிறாங்கன்னா இது எப்படி அரசியல் சட்ட ரீதியா சரி அப்படின்றத என்னால புரிஞ்சுக்கிறவே முடியல. ஒரு நீதிமன்றம் கூட ஒரு சட்டம் என்ன இருக்கோ அந்த சட்டப்படிதான் அதை அமல்படுத்த சொல்லணும். இதுக்கு ஏராளமான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அது உச்ச நீதிமன்ற தீர்ப்புல ஆர்டி சக்சேனான்ற வழக்குல the Supreme Court held that no authority can be compelled to perform duties that are not sanctioned by law. சட்டப்பூர்வமாக ஒரு விதிக்கப்பட்ட கடமையை தவிர வேறு விஷயங்களை செய்ய சொல்லி எந்த அதிகாரியும் எந்த கோர்ட்டும் கட்டாயப்படுத்த முடியாது. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. 2 நீதிபதிகள் சொல்றாங்கல்ல, இப்ப நான் சுப்ரீம் கோர்ட் சொல்றேன்.
இதுக்கு பதில் சொல்லணும்ல. இப்ப அடிப்படையில இதுல ஆயிரக்கணக்கான பிரச்சனை, இவ்வளவு சென்சிட்டிவா இந்த பிரச்சனையை அணுக வேண்டிய அவசியம் தேவை என்ன? 6 மணிக்கு போட்டு ஆரஞ்சுக்கு எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு 10:30 ஒரே மாசத்துல மட்டும் 5 முறை வந்து லிஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்கிறாங்க. கடந்த மாதத்தில் மட்டும் 5 முறை. இந்த கேஸுக்கு மட்டும் இல்ல, திண்டுக்கல்ல ஒரு கேஸ் வந்துச்சு. அது 1ஆம் தேதி போட்டு 2ஆம் தேதி அமல்படுத்தலன்னா உடனே கண்டெம்ட் எடுத்து எல்லாமே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவரோட அமர்வுல வந்த வழக்குகள். ஆமா, அங்கேயும் இதே மாதிரி கார்த்திகை தீபம் சொல்லி மெஜாரிட்டி கிறிஸ்டின் இருக்கிற இடத்துல சங் பரிவாரம் போல் பிரச்சனை பண்றாங்க. அந்ததையும் எடுத்து உத்தரவு போட்டு அதை செய்யலைன்னா அவங்க ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொல்லி நேரடியாக நீதிமன்றத்துல கலெக்டரா நீ 144 வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடு அப்படின்னு கேட்கிறாரு நீதிமன்றத்துல. ஓப்பனா கலெக்டரை நீ இப்ப என்டார்ஸ்மெண்ட் பண்ணி கொடு அப்படின்னு ஏஏஜி அஜ்மல் கான் அவர்கள், நீங்க எப்படிங்க அப்படி கேட்க போச்சு, எங்க கிளையண்ட்டுக்கு நான் ஏஏஜி 2 ஏஏஜி இருக்கோம், எஸ்பிக்கு அவர் ரெப்ரசென்ட் பண்றாரு வீரகதிரவன், நான் கலெக்டருக்கு ரெப்ரசென்ட் பண்றேன், எங்களை கேட்காம நீங்க எங்க கிளையண்ட்டை டைரக்டா நீங்க எப்படி வந்து நெருக்கடி பண்றீங்க அப்படின்னு அவர் நேரடியாக சொன்னாரு. உடனே இவர் நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு பேசினாரு. வாய்ஸ் ரைஸ் பண்ணாதீங்க அப்படின்னா ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்ல என்ன நடைமுறை பின்பற்றப்படுதுன்னு எனக்கு தெரியல, எல்லாம் பிஹைண்ட் பேக்கா நடக்குது, எந்த நேரத்துல மென்ஷன் பண்றாங்க, எப்படி லிஸ்ட் பண்றாங்க, எப்படி வருது, எதுவுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நீதிமன்றத்துல இந்த நீதிமன்றத்தில் நடைமுறை எல்லாமே பேக்டோர்ல நடக்குது அப்படின்னு ஏஏஜி சொன்னார். நான் சொல்லல. நீதிமன்றத்துல வழக்கறிஞர்கள் எல்லாரும் இருக்கிற போதுதான் ஏஏஜி சொன்னாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நடந்திருக்க விஷயம் பேக்டோர் வழியா அப்படின்னா இல்ல பேக்டோர் வழியா இவ்வளவு தீவிரமா நடக்குது. சர்வேக்கள் அந்த கல்லுல போய் இவங்களே தீபம் ஏற்ற முயற்சி பண்றாங்க. அறநிலைத்துறை போய் அதை உடனடியா கவர் பண்ணுது. அந்த கல்ல உடனடியா வந்து நீதிபதியும் அத தீர்ப்புல வந்து குறிப்பிட்டு இங்க பாருங்க கோவில் நிர்வாகம் போய் இந்த கல்லை வந்து மூடி இருக்கிறாங்க. அப்போ வந்து இஸ்லாமியர்கள் தர்கா தரப்புல எந்த அப்செக்ஷனும் தெரிவிக்கல. அப்ப கல் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னு இதுலயே முடிவாகுது அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்றாரு. அதாவது அதுதான் நம்ம கேள்வி கொடுக்கிறோம். ஒரு வழக்கை தாக்கல் செய்தவர் அவர் வழக்கு தொடர்பான ஆதாரங்களை அது தீபத்துவன்றது கொடுக்கணும். ஒரு சிங்கிள் ஒரு பிட் துண்டு சீட்டு கூட அவர் கொடுக்கல. நீதிமன்ற உத்தரவுல எந்த இடத்துலயும் அப்படி இல்லை. இப்ப இந்த விவாதங்கள்லாம் கவனிச்சுட்டு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரிட்டையர் தாசில்தார் போன் பண்ணாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கல் இருக்கு பாருங்க, திருப்பரங்குன்ற மலை மேல இருக்க கல், அந்த கல்லுக்கு பேரு தியோடலைட் ஸ்டோன். தியோடலைட் ஸ்டோன் அதுக்கு பேரு. இந்த கல் என்பது வெள்ளைக்காரர்கள் காலத்தில் எல்லா மலையும் அவங்க சர்வே பண்ணி ஆளோட 3/4 அடி உயரத்துக்கு இந்த கல்லெல்லாம் நட்டுருக்கிறாங்க. நான் பல முறை அப்படி சர்வேக்கு போற போது மேற்கு தொடர்ச்சி மலையில பல இடங்கள்ல இந்த தியோடலைட் ஸ்டோனை நான் பார்த்துருக்கிறேன். அதனால உறுதியா தைரியமா நீங்க எல்லா இடத்துலையும் சொல்லுங்க, அது சர்வே கல் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது, அதையோட பேர் வந்து இதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் வந்துச்சு. இப்ப இந்த பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு உயரம் இருக்கு, இத சர்வே கல்னு சொல்றீங்களே, அதுல வந்து விளக்கு வைக்கிற மாதிரி வந்து அதுல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஒரு குழி மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. குழி மாதிரியான அமைப்பு இருக்குன்னு யாருன்னு சொன்னா? யாரு கோர்ட்ல ஆதாரம் கொடுத்தா? பாஜகவோட எஸ்ஜி சூர்யா நீதிபதி சொல்றாரு அது வந்து தீபமேற்ற அமைப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு. ஒரு நீதிபதி அப்படி பார்த்துட்டு எழுத முடியுமா சொல்லுங்க? அப்ப இப்ப இனிமே என்ன செய்யலாம்னா, ஒரு வழக்கு ஒருத்தர் போட வேண்டியது, ஒருத்தர் எதிர்மனுதார் வர வேண்டியது, நீதிபதி நேரம் போய் பார்த்துட்டு வந்து அவர் என்ன எழுதுறாரு விட்டுருவோம், அப்படியே செஞ்சிருவோமா? எல்லா கேஸுக்கும் ஏத்துக்கிறோமா? அப்படி இப்ப நீதிபதி பார்த்ததை எப்படிங்க எழுத முடியும்? முதல்ல ஆய்வு பண்ணதே தப்பு. ஆய்வு பண்ண எல்லா தரப்பையும் கூட்டு போனோம், அப்பதான் நீதிபதி பார்த்து சொன்னதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். அப்ப நீங்க கேட்கவே வேண்டியதில்லை, எல்லாமே நீதிபதியில் ஆய்வு பண்ணி முடிவு பண்ணிக்கங்களேன். ட்ரையல் கோர்ட்டே தேவையில்லை, சிவில் கோர்ட் நீதிபதி நேரடியா போய் பார்க்கட்டும், இந்த சொத்து யாருக்குன்னு அவரே அங்கே விசாரிச்சுட்டு அப்படியே வந்து தீர்ப்பு எழுதிட்டோம். பிறகு எதுக்கு ட்ரையல், எதுக்கு விசாரணை? என்ன லாஜிக்? அடுத்து இன்னொரு கேள்வி என்னன்னா, ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் எழுப்புற கேள்வி. இப்ப நேத்து தான் வந்து கார்த்திகை தீபம், அதாவது கிருத்திகை நட்சத்திரம் வந்து நேத்து தான் இருக்கும். இப்ப நேத்து தான் வந்து தீபம் ஏத்தணும். இப்ப இன்னைக்கு வந்து ரோஹிணி நட்சத்திரம், இன்னைக்கு வந்து ஏத்தவே கூடாது, இது ஆகம விதிகளுக்கு
கார்த்திகை தீபம் அப்படின்ற அந்த நம்பிக்கைக்கே எதிரானது அப்படின்றாங்களே. அதாவது இப்ப என்னன்னா, பிஜேபி, சங் பரிவார அமைப்புகள், ஆர்எஸ்எஸ் வைக்கிறதெல்லாம் மத்தவங்க வைக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளிட்டாங்க. எங்க காலகாலமா இவங்க தாங்க இதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆகமத்துக்கு புறம்பா இருக்கு, கோயில் மரபுக்கு முரணா இருக்கு அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், திருவண்ணாமலையில இப்பதான் டிவி டிபேட்ல ஒரு நண்பர் பேசினாரு. 2 ஏத்துறாங்க. ஒண்ணு பரணி நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு ஏத்துறாங்க, கிருத்திகா நட்சத்திரமா அதுக்கு இன்னைக்கு நேத்து ஏத்துறாங்க. இதை தாண்டி வேற எது ஏத்தவே முடியாது, அது கோயில் மரபா தான், அதான் ஆகமம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இத திமுக அரசு மீறி இன்னைக்கு திமுக அரசு நேத்து கார்த்திகை தீபம் ஏத்தாம நாளை கழிச்சு ஏத்துறாங்கன்னு வைங்க, இது இந்த மாசம் பூரா ஏத்தலாம்னு அவங்க சொல்லுவாங்களா? பிஜேபி அரசு ஒத்துக்குருமா? உடனே இவங்க வேணும்னே இது இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க தான் குதிப்பாங்க. அவுரங்கசீப் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி இப்ப 2 நாளா கடுமையா சங்கிகளும் பார்ப்பனர்களும் தமிழ்நாடு முதலமைச்சரை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இல்ல, யார சொல்றாங்க? அவுரங்கசீப்னா ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் சொல்றாங்களா? யார சொல்றாங்க? முதலமைச்சரை சொல்றாங்க. அவர் தீர்ப்பு அமல்படுத்த மாட்டாரு. சரி, சபரிமலை தீர்ப்பை யார் அமல்படுத்தாம தடுத்தது? சபரிமலை தீர்ப்பை யார் அமல்படுத்தாம தடுத்தது? சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவங்க தானே. ஏன் அமல்படுத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க? அதுக்கு என்ன காரணம் சொன்னீங்க? கோயிலோட பழக்கம் வழக்கம் மரபு பெண்களை அனுமதிக்காது, அதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். அமித்ஷா என்ன சொன்னார் அன்னைக்கு? அமித்ஷா கேரளாவில் சொன்னாருங்க, ஒரு ஹோம் மினிஸ்டர் என்ன சொன்னாரு? அமல்படுத்த முடியாத தீர்ப்புகளை நீதிமன்றம் வழங்கக்கூடாதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு அமித்ஷாக்கு எதிராக பிஜேபி பேசுதா? அமல்படுத்த முடியாத தீர்ப்பை நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் வழங்கி இருக்கிறார். எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க? டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, சிங்கிள் ஜட்ஜ் அதுக்கு எதிராக கொடுக்குறாரு. எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? லீகல் ஒப்பீனியன் வாங்காம பண்ண முடியுமா? அதுக்கு டைம் வேணாமா? அதுக்கு முன்னாடியே நீங்க கண்டவுன் போட்டு சிஎஸ்எஃப் போ, கமிஷனர் போ, 8 மணிக்கு 10 மணிக்கு 3 மணிக்கு 6 மணிக்கு 6:05க்கு 7:05க்குன்னு எடுக்க முடியுமாங்க? என்னங்க அது? என்ன லாஜிக் இருக்கு? அப்போ ஒரு நீதிமன்றத்தின் மீது ஒரு மதிப்பு வரணும்னா நீதிமன்றம் போல நடந்துக்கணும். நீதிமன்றம் தனது எல்லையை மீறி ஒரு கட்டம் தாண்டி போனாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யதான் செய்வாங்க. சட்டத்தை மீறி ஜி.ஆர். சுவாமிநாதன் மட்டும் இல்லாம இப்ப இன்னைக்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வும் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க, எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம சட்டவிரோதமா கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப அதுக்கு பின்னாடி, அதாவது நீதிமன்றத்தை தாண்டி அதற்கு பின்னாடி அரசியல் நோக்கங்கள் அதுல உள்ள இருக்குதா? இது இந்த மனுவை தாக்கல் செய்யறது அரசியல் நோக்கம் தான். இது ரிலீஜியஸ் நடவடிக்கை எதுவும் கிடையாது. இல்ல, நீதிபதிகளும் இதுல ஒரு கண்ணியா இருக்காங்களான்னு கேக்குறேன். இல்ல, அரசியல் நோக்கத்திற்கு நீதிமன்றத்தை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள், நீதிமன்றம் அதுக்கு பயன்பட்டு இருக்கிறது அப்படின்றதா விஷயம். இப்ப இவ்வளவு நான் என்ன கேட்கிறேன், நீதிபதி ஜிஆர்எஸ் முன்னாடி 100கணக்கான கண்டவுன் பெட்டிஷன் இருக்கு. செலக்டிவா இந்த கேஸை மட்டும் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் தேவை என்ன சொல்லுங்க? ஒரு நீதிபதியை பொறுத்தவரை அது எந்த ஆர்டர்னாலும் ஆர்டர் தானே. ஒரு ஆசிரியருக்கு ப்ரமோஷன் கொடுன்னு போடுவீங்க, இல்ல ஒருத்தரை பதிவுத்துறை அலுவலர் ஒருத்தருக்கு அவர் பனிஷ்மெண்ட்டை ரத்து பண்ணி வேலை கொடுன்னு போடுவீங்க, கம்பாசினேட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு உத்தரவு போடுவீங்க. இதை எல்லாம் செய்யலைன்னா அதுல கண்டெம்ட் இருக்கு, அதுல எல்லாம் சிஎஸ்எஃப் போர்ஸ் அனுப்ப வேண்டியதானே. எல்லா உத்தரவும் உங்களுக்கு ஒண்ணுதானே, உங்களுக்கு வேற எந்த நோக்கமும் நாங்க சொல்லல. ஆனால் ஒரு வழக்கில் மட்டும் குறிப்பாக 1ஆம் தேதி உத்தரவு போட்டு தர்கா வழியாக போக சொல்லிட்டு டிவிஷன் பெஞ்ச் இருக்கிற இவ்வளவு சிக்கலான ஒரு பிரச்சனை இல்ல, இன்னைக்கு அது திரும்ப உடனே 3ஆம் தேதி எப்ப மென்ஷன் பண்ணாங்க எப்ப நம்பர் பண்ணாங்கன்னு பிரிமச்சூரா கண்டெம்ட் எடுத்து 6 மணிக்கு 5 மணிக்கு ஆஜராகணும்னு சொல்லிட்டு 6க்கு எடுத்து 6:05க்கு உத்தரவு போட்டு, இல்லைன்னா சிஎஸ் ஒரு கண்டெம்ட்ல நீங்க கேட்கணுமா இல்லையா? அரசு தரப்பு ஏன் அதை அமுல்படுத்தல? எவ்வரி வயலேஷன், ஒரு ஆர்டரை வயலேட் பண்றது எல்லாமே கண்டெம்ட் கிடையாது. ஒரு கோர்ட் ஆர்டரை, அதாவது இன்டென்ஷனலா உள்நோக்கத்தோடு அதை அமுல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி டிஸ்ஒபீடியன்ஸ் பண்ணாதான் அது கண்டெம்ட்னு வரும். அப்படித்தானே குற்றம் சாட்டி இருக்கிறாங்க, அப்படித்தானே நீதிபதி ஜெயச்சந்திரனும் ராமகிருஷ்ணனும் குற்றம் சாட்டுறாங்க. டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்றத எப்படி முடிவுக்கு வந்தார் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் நம்ம கேட்கிறோம். நீங்க வரீங்க 6 மணிக்கு
6-5க்கு உத்தரவு படிச்சுட்டு போயிடுறீங்க. நீங்க அமுல்படுத்துனீங்களா இல்லையான்னு சொல்லி அன்னைக்கு அவங்ககிட்ட கேட்கிறாரு, கோயில் ஈவோட்ட கேட்கறாங்க. இல்லன்னு சொன்னோடனே அவர் உத்தரவு எழுதிட்டு போயிடுறாரு. நீங்க இல்லன்னு சொன்னோடனே இவங்ககிட்ட கமிஷனர்ட்ட கேட்கணும், ஈவோட்ட கேட்கணும். அவங்க மனுதார் தரப்பு தான் கேட்கிறாரு. ராமரவிக்குமார் கேட்கிறாரு, இல்லன்னு சொன்னோடனே ஆர்டரை எழுதிட்டு சிஎஸ்எஃப் ரெடியா நிக்கிறாங்க. முன்னாடியே கூட்டு வந்து நிறுத்திட்டாங்க. வந்தோடனே நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், எல்லா கண்டெம்ட்லயும் இப்படிதான் பண்ணுவீங்களா? சிஎஸ்எஃப் முன்னாடியே வந்து நிக்குமா? கோர்ட்டுக்குள்ளே வந்து நிக்குமா? கோர்ட்டுக்கு வெளியே ரெடியா நிப்பாங்களா? இன்னைக்கு ஏஏஜி ரவீந்திரன் அவர்கள் நீதிமன்றத்தில் சொன்னாரு, இந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சிஎஸ்எஃப் போலீஸை வர சொன்னா, இப்ப சொன்னா அவங்க 10 நிமிஷம் கழிச்சு தான் வருவாங்க. அங்க ஆர்டர் டிக்டேட் பண்ணும் போதே அவங்க இருக்கிறாங்க. யார் வர சொன்னா? எப்படி வந்தாங்க? இப்ப இப்படி முதல்ல வந்து கேட்கணும். ஒரு கண்டெம்ட்ல நீங்க நீதிமன்ற அவமதிப்புன்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, இல்ல அதுக்கு அரசுக்கு 30 நாட்கள் வந்து அவகாசம் கொடுக்கணும். அதாவது இன்னும் நீங்க வந்து அமல்படுத்த முடியாத காரணம் என்னன்னு கேட்கணும்ல ஒரு நீதிபதி. அதான் சொல்றேன், ஆர்டரை வயலேட் பண்ணது எல்லாமே கண்டம் கிடையாதுங்க. வில்ஃபுல் டிஸ்ஒபீடியன்ஸ். ஒரு நோக்கத்தோட திட்டமிட்டு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கூடாதுன்னு முடிவெடுத்திருந்தா தான் வரும். இந்த வில்ஃபுல் டிஸ்ஒபீடியன்ஸை எப்படி நீதிபதி முடிவுக்கு வந்தாரு? கேட்காம ஒரு கமிஷனர்கிட்ட ஒரு ஈவோட்டை கேட்கணும்ல. அமல்படுத்த முடியாததுக்கான காரணங்களை அவங்க சொல்லுவாங்க. அவங்க தரப்பு வழக்கறிஞர் பதில் மனு தாக்கல் பண்ணுவாங்க. இவங்க தரப்பு அதுக்கு ஆர்கியூ பண்ணுவாங்க. 2 பேரும் ஆர்கியூ பண்ணுவாங்க. அதுக்கு பிறகுதான் நீங்க முடிவு பண்ண முடியும். அவங்க எழுத்துப்பூர்வமா பதில் மனுவை கொடுப்பதற்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்கல? கொடுத்தாதானே அதான ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப இன்னைக்கு வந்து நீதிபதி வந்து வீடியோ கான்பரன்சிங் கால்ல வந்து ஆஜராகும்படி அதிகாரிகளுக்கு வந்து உத்தரவிட்டார். உடனே ஆஜராகணும் அப்படின்னு ஒரு உத்தரவிட்டார். அது மட்டும் இல்லாம இந்த உத்தரவு இன்னைக்கு எப்படி செயல்படுத்துறீங்க அப்படின்றத நைட்டு 10:30 மணிக்கு, அதாவது இப்ப நம்ம 10:30 மணிக்கு பேட்டி எடுத்துட்டு இருக்கோம், இந்த டைம்ல வந்து அதை நீதிமன்றத்துல நான் விசாரிக்க போறேன், நீங்க அதை வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஆனா இப்ப டைமை வந்து நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு நீதிபதி வந்து மாத்திட்டாரு. இப்ப இவ்வளவு தீவிரமா நீதிபதி வந்து இதை ஃபாலோ பண்றப்ப இப்ப இன்றைக்கும் 2வது நாளாக தமிழ்நாடு அரசு, மதுரை காவல்துறை வந்து இந்த உத்தரவை வந்து செயல்படுத்தல. இப்ப இதனால இன்னும் கடுமையான கோபமும் நீதிபதிக்கு, அவர் வந்து இன்னும் கடுமையா நடந்துக்கதான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீதிபதி அரசாங்கத்திட்ட கடுமையா நடக்கிறாரு அப்படின்றது எல்லாருக்கும் இப்ப தெரியுது. மிக தீவிர கடுமையா நடக்கிறாரு. காவல்துறையை தாக்குனாங்கல்ல சங் பரிவார அமைப்பு ஆட்களை, அவங்கள ஒரு வாரத்தை அவர் கண்டிச்சாரா? சொல்லணும்ல. யார போக சொன்னார் அவரு? ராம ரவிக்குமார் 10 பேர் தானே போக சொன்னாரு. ஹெச்ராஜா, ராம ரவிக்குமார், இது இன்னைக்கு பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன்ல இருந்து இத்தனை பேர் எப்படிங்க போனாங்க? எதுக்கு அங்க போறாங்க? அப்போ உங்க நோக்கம் என்ன? அரசியல் தானே. அந்த அரசியலுக்கு நீதிமன்றம் துணை போகலாமா? அரசியல் பண்ணி பிரச்சனையை உருவாக்கணும் தானே செய்யறீங்க. பக்தர்கள்னா இப்படி நடக்குமா? சித்திரை திருவிழா, நேத்து திருவண்ணாமலையில தீபம், நேத்து கார்த்திகை தீபம் இங்க திருப்பரங்குன்றத்துல ஏத்துனாங்க. என்ன பிரச்சனை வந்துச்சு? திருவண்ணாமலையில கிட்டத்தட்ட 15-20 லட்சம் பேர் வந்துட்டு போனாங்க. ஒரு பிரச்சனை வந்து. ஆனா இன்னைக்கு எல்லா ஊடகங்களுமே, பெரும்பாலான ஊடகங்களோட இன்றைக்கான தலைப்பு செய்தி, அந்த அட்டை படம் முதல் பக்க செய்தி என்னன்னா, தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படவில்லை அப்படின்னு வந்து போட்டாங்க. ஆனா வந்து தீபத்தூணில் முறையாக தீபம் ஏற்றப்பட்டது என்பதுதான் உண்மை. மதுரை மக்கள் எல்லாம் அதை மகிழ்ச்சியோட வரவேற்றாங்க. திருப்பரங்குன்ற மக்கள் மகிழ்ச்சியோட வரவேற்றாங்க. ஆனா இன்டென்ஷனோடு, ஒரு அரசியல் நோக்கத்தோடு பிஜேபி இன்ஃபுளுயன்ஸ்ல இப்படி பரப்புறாங்க. ஏதோ கார்த்திகை தீபத்தை தடுத்துட்ட மாதிரி. கார்த்திகை தீபம் கோயில் பழக்க வழக்கத்தின்படி முறையாக ஏற்றப்பட்டது. கோயில் பழக்கத்தை மாத்து சொல்லி தர்கா பக்கத்துல பண்ணி இவன் பிரச்சனை பண்றான் அப்படின்றதான் விஷயம். அந்த பிரச்சனைக்கு நீதிமன்றம் துணை போகிறது, அந்த அரசியல் நடவடிக்கைக்கு நீதிமன்றம் துணை போகிறது அப்படின்றதான் வருத்தத்துக்குரிய விஷயம். அது இவ்வளவு தீவிரமா நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து சொல்றாரு, அதாவது வருஷத்துல வந்து ஒரு நாள் இந்த தீபம் ஏத்துற நிகழ்வு நடக்குது, அது நடந்தா என்ன தப்பு? இப்படியான மத நம்பிக்கைகளை நடைமுறைகளை வந்து செயல்படுத்த விடாம செய்யறதுதான ஒரு மத விரோத நடவடிக்கை. அதுதானே வந்து பிரச்சனைகளுக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு நீதிபதி குறிப்பிட்டு சொல்லிருக்கிறாரு. அது பத்தி உங்களோட கருத்து என்ன? அதே நீதிபதிக்கு நம்ம என்ன கேள்வினா, ஆடு கோழி வெட்டுறதுக்கு சொல்ல எந்த கோர்ட்டும்? அது அவங்க வழிபாட்டு நடவடிக்கை தானே. தர்காவில் ஆடு கோழி வெட்டுறது இஸ்லாமியர்கள் ஒரு பிரிவு இந்துக்களோட வழிபாட்டு நடவடிக்கை, நம்பிக்கை.
அவங்க தர்காவில் டெய்லி எல்லாம் போய் 100 ஆறு வெட்டல. ஒரு மாசத்துக்கு 2-3 பேர் வருவாங்க. நேர்த்தி கடன் வச்சவங்க தான் அங்க வருவாங்க. சரிங்களா? ஒரு மாசத்துக்கு மதுரையில ஒரு நாளைக்கு பல்லாயிரம் ஆடுகள் வெட்டப்படுது. சாப்பிடுறதுக்கு வெட்டுறோம்ல எல்லாரும். தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான ஆடுகள், கோழிகள் வெட்டப்படுது. அப்ப தர்காவுல மாசத்துக்கு 1-2 ஆடு வெட்டி அந்த மக்கள் இறை வழிபாடு செய்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? கோயில அதை ஒண்ணும் சொல்லல. சங் பரிவார அமைப்புகள் என்ன பிரச்சனைன்னு கேக்குறான். நீதிமன்றத்துக்கு என்ன பிரச்சனை? இப்ப நீதிமன்றத்துல தர்கா சொல்ற போது நீதிமன்றம் இதை சொல்லியிருக்கணும்ல, இதை கேட்டிருக்கணும்ல. ஏயா அவங்க பாட்டுக்கு தர்காவுல வந்து ஒரு ஆடை வெட்டி அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டு அவங்க இறை வழிபாடு செஞ்சா உங்களுக்கு என்னையா பிரச்சனை? சங் பரிவார அமைப்புக்கு என்ன பிரச்சனை? பிஜேபிக்கு என்ன பிரச்சனை? ஆர்எஸ்எஸ்க்கு என்ன பிரச்சனை? வழக்கு போட்ட இந்து மக்கள் கட்சிக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீதிமன்றம் கேட்கல? அது மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். அப்ப இப்ப பிரச்சனை என்னன்னா இவங்க இதோட விடுவாங்களான்றதான் சிக்கல். 175 மசூதி தர்காவை லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க. மதுரையில அடுத்து கோரிப்பாளையத்தை எடுத்து வச்சிருக்காங்க. கோரிப்பாளையம் தர்காவை மீட்கணும் அப்படின்னு. அப்ப விட்டுருவாங்களா? அது பாபர் மசூதியோட முடிஞ்சிருன்னு எல்லாம் நினைச்சாங்க. ஞானவாய் மசூதி பிரச்சனை எடுக்கிறாங்க. இன்னைக்கு திண்டுக்கல்ல பிரச்சனை பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்துல 2 இடத்துல பிரச்சனை. இங்க மதுரையில இப்பே தமிழ்நாட்டிலே 4-5 இடத்துல இந்த பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க. அப்ப அப்படி விட்டுருவாங்களா? அதான் நான் கேட்கிறேன். ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் ரெஸ்பாண்டா சேர்த்து நாங்க எந்த மத பிரச்சனையும் இப்படி பண்ண மாட்டோம் அப்படி போட்டோம். அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள்ட்ட பேசுவோம். செய்வாங்களா அவங்க? இந்த விவகாரத்துல நீங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்றீங்க. அதாவது சமூக வலைதளங்கள்ல, யூடியூப் சேனல்கள்ல சங்கிகள், இந்த சங் பரிவார அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து பண்ற பிரச்சாரமே என்னன்னா, அங்க வந்து தர்காவிற்குள்ள வந்து கோயில் இருந்துச்சு, அங்க வந்து பாண்டியர்களை பற்றின செப்பேடுகள் வந்து இருந்துச்சு, அங்க அது வந்து ஒரு பாண்டியர்கள் கட்டின கோயில், அதை இடிச்சுட்டு தான் அந்த தர்காவை கட்டினாங்க அப்படின்னு வெளிப்படையாக பிரச்சாரம் செய்யறாங்க. அதை லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்திருக்கிறாங்க. அப்ப இது திட்டமிட்டு இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா மசூதி தர்காவை இடிப்பது அதனுடைய தொடக்க புள்ளிதான். அந்த அங்க இருக்கிற அந்த சர்வே கல்லுல வந்து நாங்க தீபம் ஏத்துறது அப்படின்ற அந்த உத்தரவுன்னு பார்க்கலாமா? அதாவது அவங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டா ரீக்ளைம் டெம்பிள்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்ல அவங்க பொலிட்டிக்கல் அஜெண்டா மொத்தமா போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1800க்கு மேலான இது போன்ற மாற்று மத வழிபாட்டு தலங்களை குறிவைத்து இதெல்லாம் மீட்கணும்னு அதுக்கு ஃபண்டு வாங்கி ஒவ்வொன்றையும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு 15 லட்சம் தேவை, இதுவரை 13 லட்சம் வந்துருச்சு, இப்படி அந்த டீட்டெயில் எல்லாம் போட்டு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே 175 இடத்த வந்து குறிச்சிருக்கிறாங்க. அப்ப இது கிளியர் கட்டா ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அப்ப அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவிற்கு நீதிமன்றம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதா இப்ப நம்ம அவங்க தனியா போய் பண்ணிட்டு போட்டோம், அது பிரச்சனை கிடையாது. 1923 தீர்ப்பு, 26 தீர்ப்பு, 31 தீர்ப்பு, 58, 62, 68, 78, 96, 2011, 21, 24 இப்படி கிட்டத்தட்ட 15 தீர்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல திருப்பரங்குன்றம் கோயில் சார்பிலோ அல்லது சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்களோ வேறு யாராவது ஒரு நபரா இந்த 125 வருஷத்துல யாராவது ஒரு நபர் அப்படி ஒரு நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்களா? ஒரு ஆதாரம் கொடுத்திருக்காங்களா? சொல்லுங்க. இந்த தீபத்தூண்ன்றதே 125 வருஷமா யாரும் சொன்னது கிடையாது. இப்பதான் 3 வாரத்துக்கு முன்னாடிதான் அந்த செய்தி வருது. நீதிபதி அதுவும் ராம ரவிக்குமார் வந்து ஆதாரம் எதுவும் கொடுக்கல. நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அங்க போய் பார்த்தா அது தீபத்தூண் சொல்றாங்க. திடீர் பிள்ளையார் மாதிரி திடீர் தீபத்தூண். திடீர் தீபத்தூண் நம்ம சொல்லல, அது தீபத்தூண் இல்லைன்றது கோயில் சொல்றாங்க. கோயில் அது தீபத்தூண் இல்லைன்றாங்க. நம்ம கருத்தாவே சொல்றாங்க. இப்ப ஏற்கனவே நேற்று பிறப்பித்த உத்தரவு, அந்த உத்தரவையும் அமல்படுத்தாம 144 உத்தரவை போட்டு ராம ரவிக்குமாரையும் சிஐஎஸ்எஃப் வீரர்களையும் வந்து தமிழ்நாடு அரசு வந்து தடுத்தாங்க. இப்ப இன்றைக்கும் வந்து நாங்க ஜி.ஆர். சுவாமிநாதனோட உத்தரவை வந்து அமல்படுத்த மாட்டோம், இந்த 144 தடைக்கு எதிராக மேல்முறையீடு நாங்கள் செய்வோம்னு சொன்னாங்க. உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செஞ்சிருக்கிறாங்க, மனு தாக்கல் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு அரசினுடைய இந்த உறுதிப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு மாநில அரசுக்கு முதன்மையான விஷயம் என்னன்னா, மக்கள் கலவரம் இல்லாம, வன்முறை இல்லாம, அமைதியான முறையில் அவர்கள் உயிரை பாதுகாக்கணும்.
ஆர்டிகல் 21ல ரைட் டு லைஃப் வந்து ஃபண்டமெண்டல் ரைட். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு மாநில அரசுக்கு இருக்கு. சரிங்களா? அதான் கான்ஸ்டிடியூஷன் வலியுறுத்துற ஒண்ணு. இப்போ கான்ஸ்டிடியூஷன் வலியுறுத்துகிற ஒன்றை மாநில அரசு சரியாக செய்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் அரசியல் சட்ட விரோத உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அரசியல் சட்ட விரோத உத்தரவுகளை பிறப்பித்தால் அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் எதுவுமே கிடையாது. அரசியல் சட்ட ரீதியா போட்ட சபரிமலை தீர்ப்பை இன்னவரை அமல்படுத்தல. இது அரசியல் சட்ட விரோதமாக ஒரு மாநில அரசின் இறையாண்மையை பாதிக்கிற விதமாக ஒரு உத்தரவு போட்டா அதற்கு நீங்க வாய்ப்பே கொடுக்கல அப்பீல் போறதுக்கும். நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல கூட இது நெகட்டிவ் கூட ஆகலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை, தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை, ஒரு அநீதியான உத்தரவு போடப்பட்டால், அரசியல் சட்ட விரோத உத்தரவு போடப்பட்டால் அந்த உத்தரவுக்கு எதிராக மக்களும் தமிழ்நாடு அரசும் போராடும் அப்படின்றத தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல நிரூபிச்சிருக்கிறாங்க. ஒரு அரசியல் சட்ட ஸ்டாலின் வந்து ஒரு இந்து விரோதி, அவர் வந்து மிக கொடூரமா வந்து நடந்துக்கிறாரு, இந்து சனாதன அல்லது இந்த இந்து பண்பாட்டை அழிக்கிறது தான் வந்து திமுக ஸ்டாலினோட வேலையா இருக்குது. இந்த அறநிலைத்துறையோட வேலை என்ன? நீ எதுக்கு இந்த விவகாரத்துல அங்க வந்து தீபம் ஏற்றக்கூடாதுன்னு ஒரு தரப்பா நீ எப்படி வாதிடலாம் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்புறாரு. வேணும்னா தர்கா அங்க தீபம் ஏற்றக்கூடாதுன்னா தர்கா வாதிட்டுட்டோம், நீங்க எதுக்கு போய் வாதிடுறீங்க? இந்த அறநிலைத்துறையே கூடாது அப்படின்னு இப்படி கொந்தளிக்கிறாங்க ஸ்டாலினுக்கு எதிரா. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது முதல்வர் ஸ்டாலினுக்கும் திருப்பரங்குன்றம் கோயில் பிரச்சனைக்கு நேரடி தொடர்பு எதுவும் கிடையாது. நீதிமன்ற உத்தரவு போட்ட பிறகு லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்த பிறகுதான் முதல்வர் அதுல நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைக்கு வந்து போறாங்க. இப்ப 100 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 1862 இருந்து அவங்க சைடு ஒத்துக்கிட்டது 1862 இருந்து இன்னைக்கு வரை உச்சி பிள்ளையார் கோயில் தீபத்தூண்லதான் தீபம் ஏத்துறாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு மேல 160-70 வருஷம் ஒரு இடத்துல ஏத்திட்டு வராங்க. அதான் கோயிலோட மரபு, பழக்கம், வழக்கம்னு சொல்லி கோயில் நிர்வாகம் சொல்றாங்க, அர்ச்சகர்கள் சொல்றாங்க. இதை மாற்ற சொல்லி சங் பரிவார அமைப்புகள் பிரச்சனை பண்றாங்க. ஒரு முதல்வர் என்ற முறையில, ஒரு ஸ்டேட்டோட ஹெட்ன்ற முறையில என்ன முடிவு அவர் பண்ணணும்னு சொல்லுங்க. திருப்பரங்குன்ற மக்கள் அந்த உச்சி பிள்ளையார் கோயில் தீபத்தை ஏற்றுனதை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க சொல்ற மாதிரி அமல்படுத்தினா நாளைக்கு திருவண்ணாமலையில இன்னும் 2-3 இடத்துல தீபம் ஏத்து அப்படின்னு நாளைக்கு 10 பேர் கிளம்பி வருவான். ராமரவிக்குமார் 10 பேரை கூப்பிட்டு வர்ற மாதிரி இன்னொரு 10 பேரை கூப்பிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஒரு 10 பேர் வரான்னு வைங்க, 100 பேர் வரான் 10 குரூப்பா. அந்த 10 இடத்துல ஏத்துன்னு சொல்ல முடியுமா? பழனி கோயில்ல 4 இடத்துல ஏத்துன்னு 4 பேர் வரான், அது செய்ய முடியுமா? அப்ப அரசாங்கம் ஏன், கோயில் அறநிலையத்துறை ஏன் இதுல உறுதியா இருக்கிறாங்கன்னா, ஒரு 100 ஆண்டு கால மரபை ஒரு அரசியலுக்காக இவங்க மாத்தன்னு நினைக்கிறாங்க. தர்கா பக்கத்துல போய் தர்காவை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தை அனுமதிச்சா தமிழ்நாடு முழுவதும் கலவரக்காடாக மாறும். எல்லா இடத்துலயும் இதை செய்வாங்க. இந்த வருஷம் பாருங்க, இந்த வருஷமே 4 இடத்துல கார்த்திகை தீபத்தை வச்சு பிரச்சனை பண்ணிட்டாங்க, சங் பரிவார. அடுத்த வருஷம் என்ன ஆகும்? இது 40 இடமா மாறும். எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்ணுவாங்க. இப்ப இன்னைக்கு திருப்பரங்குன்றம் அந்த மலையினுடைய அந்த அடிவாரத்துல அந்த மலை ஏறுவதற்காக மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது நீதிமன்ற உத்தரவின் பேர்ல அதே ராம ரவிக்குமாரும் அவருடைய வழக்கறிஞர் இந்த டீம் வந்து போறாங்க. அதுக்கு முன்னாடியே அங்க ஆயிரக்கணக்கான சங்கிகள், ஆண்கள் பெண்கள்னு ஒண்ணு கூடி கந்தசஷ்டி கவசம் பாடுறது, அங்க கலவரத்தை ஏற்படுத்த வந்து முயற்சிக்கிறது. அவங்க ஏற்படுத்தின கலவரத்தால அங்க இன்னைக்கு வந்து கிரிவலம் வந்து பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்குது. கிரிவலத்தை வந்து திருப்பிட்டு திரும்ப சாமிய உள்ள கொண்டு போயிருக்கிறாங்க. இப்ப இப்படி அங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. எங்க இருந்து இவ்வளவு பேரை திடீர்னு இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க? இவங்க எல்லாம் மதுரையை சார்ந்தவங்களா? இவங்க எல்லாம் யார்? இப்ப ஹெச் ராஜா அங்க இருக்கிறாரு, நயினார் அங்க இருக்கிறாரு. மதுரை திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த மக்கள் யாருமே அங்க கிடையாது. நேற்று அவர்களை கைது செய்த போது அங்க உள்ள மக்கள் கைதட்டி வரவேற்றாங்க. மக்கள் இவர் அங்க நடு ரோட்டில் நின்று தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடும்போது
அங்க வர்ற ஒரு அம்மா எப்ப ஓரமா நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதான் அங்க மக்களோட நிலைமை. அப்படி இருக்கிற ராம போது ரவிக்குமார். ஆமா, இப்ப வெளியில இருந்து ஆட்களை கொண்டு வந்து இறக்கி இது எப்படியாவது நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ற முறையில ஒரு ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களை கூட இவ்வளவு தூரம் வர காவல்துறை எப்படி அனுமதிச்சுன்றத நம்ம கேள்வி. எப்படி அனுமதிச்சாங்க? நீ வந்து கந்த சஷ்டி கவசம் பாடுற வரை வந்து மதுரை கமிஷனர் ஏன் அனுமதிக்கிறாரு? மத்தவங்களை விடுவீங்களா? ஏங்க நம்ம போராட்டம் பண்ண விடுவாங்களா சொல்லுங்க? இமிடியேட்டா புடிச்சு தூக்கிடுவாங்கல்ல. 144 இன்னைக்கு போர்ஸ்ல இருக்குங்க. இன்னைக்கு மாலையில தான் நீதிபதி அவர்கள் அதை பாஸ் பண்றாரு. அதுக்கு முன்னாடி வரை 144 தானே. எப்படி 144ல இவ்வளவு பேர் வர்றாங்க? எப்படி அனுமதிக்கிறாங்க? இல்ல போலீஸ் வந்து நாங்க மேல்முறையீடு செய்ய போறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அங்க அங்க திருப்பரங்குன்றம் அந்த கோயில்கிட்ட உடனே வந்து இந்த கூட்டம் சங்கி கூட்டம் மொத்தமும் கத்துது அப்படின்னு வந்து கத்துறாங்க. அதான் இன்னைக்கு சங் பரிவார அப்படின்னா யாரு? அவங்க போலீஸ் எப்படி தாக்குனாங்க? அங்குள்ள பேரிகேடை எப்படி உடைச்சாங்க? கலவரம் எப்படி பண்ணாங்க? அது முருகனுக்கு அரோகரான்னு சொல்ற இடத்துல பாரத் மாதா கி ஜெயன்னு எப்படி கோஷம் போட்டாங்க? இவங்க எப்படி மொத்த தமிழ்நாட்டையும் கலவர பூமியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படின்ற எல்லா விவரமும் இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்களே எவ்வளவு கூட்டம் வந்து அவங்களோட இருக்குது. இப்ப 300 பேர் இன்னைக்கு கைதாகி இருக்கிறாங்க. இதுல இவ்வளவுதான் தமிழ்நாடு முழுக்க ஆட்களை கொண்டு வராங்க. அவங்ககிட்ட ஏராளமான பணம், அதிகார பலம் எல்லாம் இருக்குது. அவங்க ஒவ்வொரு ஊர்லயும் நிர்வாகியே ஒரு அவங்க வச்சிருக்கிற ஒரு அமைப்பு துணை அமைப்புகளே கிட்டத்தட்ட ஒரு 500 600 வச்சிருக்காங்க. பிஜேபியிலே கல்வியாளர் பிரிவு, அந்த பிரிவு, இந்த பிரிவு, ஓபிசி பிரிவு, எஸ்சி பிரிவு, எஸ்டி பிரிவு, ஓசி பிரிவுன்னு அவ்வளவு இருக்கு. அப்ப அவங்க வந்தாலே அவ்வளவு பேர் வந்துருவாங்கல்ல. அதனால அவங்க வெளியில இருந்து ஆளை கொண்டு வராங்க. மதுரையில திருப்பரங்குன்றத்திலே ஆள் யாருமே போகல. அதனாலதான் அவங்க செய்ய முடியல. 30 வருஷமா செஞ்ச முயற்சியும் தோத்துருக்கு. இன்னைக்கு நீதித்துறை வழியாக அதை அமல்படுத்துறதுக்கான முயற்சியை பண்றாங்க. அதை தமிழ்நாடு அரசு சரியான முறையில் தடுத்து இருக்கிறது. அரசியல் சட்ட கடமையை தமிழ்நாடு அரசு ஆட்சி இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் எப்படி சொன்னாலும் சரி, தமிழகம் அநீதியான தீர்ப்புகளை எதிர்த்து யார் சொன்னாலும், ஜல்லிக்கட்டுக்கு சொன்னாங்க நம்ம எதிர்த்து போராடலையா, அந்த தீர்ப்பை மாத்தலையா? இப்ப யார் சொன்னாலும் அநீதியான தீர்ப்பை சொன்னால் தமிழகம் அதை ஏற்காது என்பதற்காக தமிழகம் முழுவதும் இதுக்கு அநீதியா உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் களத்தில் இறங்கி போராடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். தமிழகத்தின் அமைதி காக்கணும்னா களத்துக்கு வரணும் எல்லாரும். ஓகே சொல்ல. இப்ப அடுத்ததா என்னன்னா, இப்ப கண்டெம்ட் அந்த வழக்குல டீல் பண்ணி இப்ப நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு என்ன அப்டேட்? நீங்க இந்த உத்தரவை, அதாவது தர்காவுக்கு பக்கத்துல போய் தீபம் ஏத்துனீங்களா இல்லையா அப்படின்றத ரிப்போர்ட் கொடுக்கணும், வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு நீதிபதி ஜே.ஆர். சுவாமிநாதன் சொல்லிருக்கிறாரு. அப்ப அது இன்றைக்கு செயல்படுத்தப்படவில்லை. அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல நாளைக்கு சட்டப்படி அவர் என்ன முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நீதிபதி ஜே.ஆர். சுவாமிநாதன்? இப்ப காவல் ஆணையர் அவர் மேலேயோ அல்லது கலெக்டர் மேலேயோ ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டா? நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சட்டப்படி செய்யணும்னா உரிய வாய்ப்பு கொடுத்து அவங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க. இப்போ கண்டெம்ட்ல அவரு 144 பாஸ் பண்றாரு. இது எப்படிங்க செய்ய முடியும்? 144 பாஸ் பண்ணா செப்பரேட்டா ரிட் பெட்டிஷன் தான் போட முடியும். கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ்ல 144 பாஸ் பண்றாரு. பாஸ் பண்ணிட்டு நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் போட்டா அது செய்யணும்னா கண்டெம்ட்னா அவங்க மேல கண்டெம்ட் நடவடிக்கை தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் போடுறாரு, அதை செயல்படுத்தலாம் கண்டெம்ட் எடுத்து கண்டெம்ட்ல ஆர்டரோட தன்மையை மாத்துறாரு, அதுல ஒரு புது ஆர்டர் போடுறாரு. அடுத்து மறுபடியும் கண்டெம்ட் வர்ற போது அதுல இன்னொரு புது ஆர்டர் போட்டு 144 பாஸ் பண்றாரு. அதுக்கு எந்த பெட்டிஷன் கிடையாது, அவரா பாஸ் பண்றாரு. 144 பாஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நைட் 10:30 மணின்றாரு, இப்ப நாளைக்கு காலையில வர சொல்றாரு. இப்ப இந்த எல்லாமே சட்டப்படியாக நடந்ததாக நாம் கருத முடியாது. நாளைய தினம் உச்ச நீதிமன்றத்துல நாங்க அப்பீல் போயிருக்கோம் அப்படின்னு அரசு தரப்புல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் முறையாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இதெல்லாம் அவங்க பதில் மனுவா தாக்கல் பண்ண போறதான் முடிவு பண்ண முடியும். அதை மீறி அவர் செய்தால் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் அதற்கு எதிராக இவங்க அப்பீல் போறதுக்கான வாய்ப்பு, அவர்கள் நடவடிக்கை எடுத்து ஜெயிலுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு அப்பீல் போறதுக்கான வாய்ப்பு அதுல இருக்கு. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி விரிவாக இன்றைக்கு நீதிமன்றத்திலும் திருப்பரங்குன்றத்திலும் என்ன நடந்தது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர்.